இது எல்லாமே நீங்க வெண்ணிலாவை கட்டிக்கணும்னு திட்டம் போட்டு தானே பண்றீங்க. எனக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்க நல்லா வாழவே முடியாது. நீ யாருன்னு நான் காமிக்கிறேன். போலாவா? ஆனா 100 எண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வெளியே வந்தா கண்டிப்பா சொல்றேன் சுதா, உன்னால எதையும் சாதிக்க முடியுன்றத நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சொன்ன நம்ப மாட்டேன் சுதா, 150 தாண்டிட்ட நீ. இதான் சுவேதா உன் பலங்கிறது. காரியம்னு வந்துட்டா இறங்கி முடிச்சு முழுமையா உனக்கு கொடுத்துருவேன் சுவேதா. இப்போவாது நீ ஜெயிக்க போறதுன்னு ஒத்துக்கிறியா? சொல்லு சுவேதா, ஒத்துக்கிறியா இல்லையா? அட வீட்டுக்கு போவோம். இத பாருமா, நீ நினைச்சதெல்லாம் நிறைவேறுமா. நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் கால் தூசிக்கு கூட அந்த வெண்ணிலா வரமாட்டா. ஸ்வேதா, தைரியமா வாமா, வீட்டுக்கு போலாம். மனசு விட்டுறாம இரு. ஸ்வேதா வந்து ஊருக்கு போலான்னு சொன்னதே எனக்கு பெரிய விஷயமா பட்டுச்சு. கல்யாணம் அது இதுன்னு போய் அவமானப்படணுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் அவ்வளவு சந்தேகம் இருந்தா சத்து போன நடராஜன் மேல ஆணையா சொல்றேன், முத்தரச ஸ்வேதா கல்யாணத்தை நடத்த முடியலனா அந்த இடத்துல வச்சு என் தம்பி போன இடத்துக்கு நானும் போயிடுவேன். புரிஞ்சுதா? என்ன நம்பு, என் கூட வா. இந்தா என் கூட வாங்க, நம்பி வாங்க. போலாம் வா. ஸ்வேதா வீட்டை விட்டு போயாச்சு. அப்பாடா, இப்பதான் இந்த வீடு நம்ம வீடு மாதிரியே இருக்கு. இவ்ளோ நாளா எங்க போனாலும் அவ நம்மளே பார்த்து முறைச்சிட்டு முணுமுணுத்துட்டு வீடு வீடு மாதிரியா இருந்துச்சு. ஆனா இப்போ ஸ்வேதா தான் வீட்டை விட்டு போயிட்டால, அவ படுத்திருந்த பெட்ஷீட்ல படுத்தா கூட அவ பாவெல்லாம் நம்ம மேல ஒட்டிக்கும். அதனால அத முதல்ல போட்டு கொளுத்திடலாமா? கொளுத்திடலாம். சூப்பர் அத்தை. உத வாங்க போறீங்க. ஒருத்தரை நமக்கு பிடிக்கலனா நாம விலகிக்கணும். அவங்கதான் இப்ப இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கல்ல, அவங்க பெட்ஷீட் எல்லாம் எரிக்கிறது ரொம்ப தப்பு. அட போங்க நீ, எப்ப பார்த்தாலும் புத்தர், இயேசு, காந்தி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நாங்க கொளுத்ததான் போறோம். பழைய துணியெல்லாம் கொளுத்தணும்னு ஆசைப்பட்டா குடோன்ல நிறைய கிடக்கு, அதை எடுத்துட்டு போய் கொளுத்துங்க. ஸ்வேதாக்கா பெட்ஷீட் எல்லாம் கொளுத்த கூடாது, அது பெரிய தப்பு, பெரிய பாவம். அம்மா தாயே, நாங்க நீ சொன்ன மாதிரி பண்ணிடுறோம். நீ போறியா?
வணக்கம் பூங்கோதம்மா. வணக்கம் வணக்கம்மா. வணக்கங்க. வாங்க வாங்க. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேயா. நீங்க? முத்தரசன் தம்பி இருக்காரா? அண்ணன் மேலதான் இருக்காரு. இப்ப வந்துருவாரு. நீங்க உட்காருங்க. சரி. கோவில் திருவிழா முறைக்காக ஊர் பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ அம்மாவும் இல்ல, முத்தரசண்ணனுக்கு மனைவியா வரப்போற ஸ்வேதாவும் இல்ல. அப்போ நான் தானே இந்த முதல் மரியாதையெல்லாம் ஏத்துக்க வேண்டியதா இருக்கும். ஐயோ, நாம இப்படியே போய் நின்னு தாம்பலம் கொடுத்தா நல்லா இருக்காதே. நம்ம போய் ட்ரெஸ் மாத்திக்கலாம். இதோ தம்பி வந்துடுச்சு. வணக்கங்க. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க உட்காருங்க. சொல்லுங்க. வழக்கமா பொங்கல் திருவிழால நீலாம்பரி அம்மா தான் தொடக்கத்துல இருந்து முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க தான் பந்தக்கால் நட்டு தொடக்கியும் வைப்பாங்க. கடைசியில கும்பத்தை தொட்டு கொடுத்து அபிஷேகம் நடக்கிற வரைக்கும் கூடவே இருப்பாங்க. இன்னைக்கு அம்மாவும் இல்ல, அதான் உங்ககிட்ட வந்து நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. யாரு இல்லைன்னா என்ன, அதான் வெண்ணிலா இருக்காள. ஆமாண்டா. வெண்ணிலா, தாம்பாளத்தட்டுல பூ பழம் பணம் வச்சு எடுத்துட்டு வா. சரி மாமா. இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய குடும்பம். நல்லபடியா வந்து இருந்து திருவிழாவை நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பா. இன்னைக்கு மார்கழி மாசம் கடைசி நாள், பூஜை வச்சிருக்கோம். கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. வந்துடுறோம். வீட்டுல நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டோம். ஸ்வேதா போயாச்சுன்னு சொன்னாங்க. ஆமாங்க. ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்கு தம்பி. ஊர்ல நாங்களும் இத பத்தி ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருந்தோம். ஏற்கனவே உங்ககிட்டயும் இத பத்தி சொன்னோம். உங்கள மாதிரி தங்கமான குணம் இருக்கிறவருக்கு ஸ்வேதா ஏத்த பொண்ணு இல்ல தம்பி. ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. உங்க பொண்ணு வந்த நேரம் ஆண்டவனா பார்த்து ஒரு நல்ல வழியை காட்டிட்டான்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. தம்பி, அடுத்த வருஷம் நடக்க இருக்கிற கோவில் திருவிழாவில் நீங்களும் வெண்ணிலாவும் தம்பதிகளா வந்து கலந்துக்கிட்டு விழாவை சிறப்பிக்கணுங்கிறது எங்களுடைய ஆசை. அப்போ நாங்க வரோங்க தம்பி. அப்ப நாங்க வரோம் வரோம் தம்பி. அடுத்த வருஷம் நடக்க இருக்கிற கோவில் திருவிழாவில் நீங்களும் வெண்ணிலாவும் தம்பதிகளா வந்து கலந்துக்கிட்டு விழாவை சிறப்பிக்கணுங்கிறது எங்களுடைய ஆசை.
வெண்ணிலா வெண்ணிலா அண்ணா என்ன நான் உன்னை கூப்பிடுறேன், நீ சிரிக்கிற, வைக்கப்படுற, தலையாட்டுற. வாட் ட்ரீம் சீக்வன்ஸா? எப்பவும் கனவு உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்க. உன்னோட கனவு நிஜமாக போகுது. நீ கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிய ஒரு வாழ்க்கை, அத நிஜத்திலயும் வாழ போற. நீ என்ன பண்றன்னா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, நல்லா சூப்பரா காஃபி போட்டு அடக்க ஒடுக்கமா எடுத்துட்டு வரேன். எப்படி அடக்க ஒடுக்கமா? நீ வர்ற அந்த அடக்க ஒடுக்கத்தை பார்த்துதான் என் நண்பன் முத்தரசனுக்கு நீ கரெக்டான ஆளா இல்லையான்னு நாங்க முடிவு பண்ண வேண்டியிருக்கும். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் பெருவிலங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு ஜோடி குயில் போலத்தான் களம் முழுக்க சிந்து பாடணும். என் தலைவர் இந்த பாட்டு பாடியிருக்காரு, கேட்டிருக்குல்ல? அதுல ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் மண்டையில ஏத்திக்கிட்டு அப்படியே அடக்க ஒடுக்குமா இப்படி வரணும். என்ன புரிஞ்சுதா? கம். பொண்ணு இப்ப வந்துருங்க, நீங்க உட்காருங்க. நாங்க யாருக்காகலாம் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க மாட்டோம். பொண்ணை சீக்கிரம் வர சொல்லுங்க. ஐயோ இப்ப வந்துருங்க. நான் கொஞ்சம் அடக்க ஒடுக்குமா வர சொன்னா அத கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு. சரி சரி, லேட் பண்ணாதீங்க. வெண்ணிலா வெண்ணிலா சீக்கிரம் சீக்கிரம் வா. அண்ணே, இவங்க தான் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? ஆமா, நான் தான் நீலாம்பரி, பையனோட சித்தி. நான் தான் பூங்கோத, மாப்பிள்ளையோட தங்கச்சி. நீ என் பையனுக்கு பொருத்தமா இருப்பியா இல்ல அவனை கட்டிக்கிட்டா வருத்தம் ஏதாவது வந்துருமான்னு தெரிஞ்சுக்கதான் நாங்க வந்திருக்கோம். என்ன சிரிக்கிற? மாமியார் முன்னாடி அடக்க ஒடுக்கமா இருக்கணும்னு கூட உனக்கு சொல்லி தரலையா? போ போய் காஃபி எடுத்துட்டு வா. ஏ ருத்ரா. ருத்ராவா? அதெல்லாம் இல்ல, போ போய் காஃபி எடுத்துட்டு வா. என்ன யோசிக்கிற? போ. ஸ்வேதா இல்லாம போனதும் இவங்க ஆட்டம் தாங்க முடியல. ரொம்ப ஓவரா போறாங்க. இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிறேன். இந்தாங்க. பூங்கோத, நம்ம குடும்பத்துக்கு இந்த பொண்ணு ஒத்து வருமானு கொஞ்சம் மார்க் போடு. சரிங்கம்மா. அடக்கம் பரவாயில்ல, 100க்கு 100 கொடுக்கலாம்.
அப்புறம் பொறுப்பு இருக்குல்ல, பொறுப்பு அது முகத்திலே தெரியுது. பொறுப்புணர்ச்சி அதுக்கும் 100க்கு 100 கொடுக்கலாம். அப்புறம் இந்த பண்பு, ஈகை, இந்த சமையல் இருக்குல்ல, சமையல் அதெல்லாம் நீ நல்லாவே பண்ணுவ. அதுக்கு உனக்கு 100க்கு 150 கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு, நிர்வாகம் இதுக்கெல்லாம் கூட நல்ல மார்க் கொடுக்கலாம். படிப்பு நீ என்ன படிச்சிருக்க? இதெல்லாம் கேட்காதீங்க. கேட்காதீங்களா? என்கிட்ட எதுதே பேசக்கூடாது. இதுக்கே உனக்கு மார்க் குறைக்கணும். பூங்குதா, ஒரு 5 மார்க் குறைச்சிடு. ஓகே டன்மா. சரி உன் படிப்பு என்ன? 3ஆம் கிளாஸ் பெயில். என்னது 3ஆம் கிளாஸா? அதுவும் ஃபெயிலா? சரி பரவாயில்ல. பொது அறிவு எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். 3வது பானிபட் போர் எப்போ நடந்துச்சு? பானிபூரியா? ஆமா பானிபூரி தான். பார்சல் வாங்கிட்டு வந்தீனா ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிடலாம். பூங்குத, நீ ஒரு கேள்வி கேளு. அலெக்சாண்டரோட குதிரை பேர் என்னன்னு தெரியுமா? குதிரை எனக்கு தெரியும், ஆனா அலெக்சாண்டர் தெரியாது. சரி, அசோகர் மரங்களை நட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமா. பரவாயில்லையே, அசோகர் மரங்களை நட்டாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. வெரி குட். அவர் என்ன மரங்களை நட்டாரு? நம்ம வீட்ல தோட்ட வேலை பாக்குற அசோகானனை தானே சொல்றீங்க? அவர் எல்லா மரமும் தான் நடுவாரு. தேக்கு, வாழை, வேப்ப மரம், புளிய மரம் எல்லா மரமும் நடுவாரு. ஐயோ, எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்களை வச்சு நட்டுற போறேன். சரி பூங்குத விடு. இப்ப மொத்தமா மார்க் எவ்வளவுன்னு சொல்லு. 1000க்கு 1300 வாங்கியிருக்காங்க. சூப்பர். ஓகே, அப்ப வேற வழியே இல்ல. என் மகனுக்கு ஏத்த மனைவி நீதான். அதுவும் சாதாரண மனைவி இல்ல, ஐஎஸ்ஐ முத்திரை வாங்கின மனைவி. அதனால என்ன நீலாம்பரி வாயால சொல்ற, நீதான் என் மகன் முத்தரசோட பொண்டாட்டி. ஓகே.